நல்லாவே இருப்பீங்க, பேர் அந்தஸ்து கௌரவத்தோட வருவீங்க. இன்னொன்னு கேட்க மறந்துட்டீங்க, ஜோசியம் வருமானத விஷயம். இசைச்சுடர் மலேசியா தெலுங்கிந்தான் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஹவு லாங் ஐ வில் கண்டினியூ ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர்? செல்வகுமார் இசைச்சுடர் 27/2/98 4:19 PM. உங்களுடைய ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம். ஓகே, என்னங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்துட்டேன், என்னோட ஜாதகத்தை போய் நல்ல ஜாதகம்ன்றீங்கன்னு நேரடியாக பார்க்கும்போது லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதி குருவின் நினைவோடு இருந்து, ராசியும் குருவின் இருப்பால் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, ராசியின் லக்னமும் ஓரளவுக்கு புதனின் தொடர்புகள்ல நல்ல ஜோதிடம், நல்ல உண்மையை மட்டுமே பேசக்கூடிய சில தன்மைகள், இந்த மாதிரியான விஷயம். கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் திக்பலமா இருக்கிறாரு, சனி 10 கேந்திர வலிமையோடு, பரிவர்த்தனை 9ஆம் இடத்தோட இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? சரி, என்ன தசை நடக்குது இப்போ? உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. இந்த தர்ம கர்மாதிபதி அமைப்புகள்ல இவரு யாரு, ராகு ட்ராய் பண்ணா கூட ஃபெயிலியர் ஆயிருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க? தர்ம கர்மாதிபதி பலனை இவரால் செய்ய முடியாம இருந்திருக்கும் ராகுவால, ஏன்னா ஜென்ம சனி வந்துட்டதால. சரி, இப்ப என்ன நடக்குது? அடுத்து இவரு வராரு. எப்போ? சனி தசையில குரு புக்தி வருது. குரு புக்தி நல்ல புக்திங்க. குரு புக்தி என்னங்க செய்யும்னு கேட்டீங்கன்னா, குரு புக்தி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துற வேலையை செய்யும். 9ஆம் இடத்துல தானே இருக்காரு. அப்ப என்ன, லக்னத்தை பார்ப்பாரு, 3 பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, சில நல்ல சுபகாரியங்களுக்கான முதலீடு அப்படி இப்படிலாம் பண்ணுவாரு. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? எப்போ நான் சிங்கப்பூர்லேயே இருந்துருவேன்னா எப்போ இந்த மாதிரி வருவேன்னு கேட்டிங்கன்னா, புதனின் அமைப்புகளில் கொஞ்சம் இருந்துட்டு தான் வருவீங்க. புதனுடைய தன்மைகள். ஆமா, இப்போ இல்லை. கிட்டத்தட்ட 2032 புதன் தசை சுக்கிர புக்தியில தான் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். சுக்கிரன் தான் இடம் மாத்திர வேலையை செய்வார். 12ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. ஆனால் நீங்க நிரந்தரமா சிங்கப்பூர்ல இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தெலுங்கிந்தான்லயும் இருக்க மாட்டீங்க. அப்ப தெலுங்கிந்தான் உங்களோட இடம் இல்லை, ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவத்து காரணமா. அடுத்து புதன் முடிஞ்சோடனே கேது சுக்கிரன் மறுபடியும் அவங்களோட பெல்ட்டே வருதுனால மறுபடியும் அப்படியே தெலுங்கிந்தானை விட்டு வெளியில செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரி இருக்கும். சரி, வேற என்ன கேள்வி கேட்டீங்க? எவ்வளவு நாள் இருப்பீங்க? இப்போதைக்கு சிங்கப்பூர் விட்டு வராதிங்கன்னு தான் சொல்லுவேன் பிரதர். ஆமா, ஏன்னா இந்த இடத்துல குரு உங்களுக்கு சில நல்ல தன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்க போறாரு. சனி திசையில குரு புக்தி, புதன் திசையில சுய புக்தி, கேது புக்தி, சுக்கர புக்தி எல்லாம் சும்மா அடி தூள் கலப்போம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்படியே நல்லாவே இருக்க போறீங்க. புதன் தசை செவ்வாய் புக்தியில தான் லேசா டல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அங்கில இருந்து தான் ஒரு மாதிரி இருக்கும். புதன் தசை ராகு புக்தி மட்டும், புதன் தசை ராகு புக்தி, புதன் தசை இல்லை. புதனுக்கு சஷ்டாஷ்டகம் யாருமே இல்லையே பிரதர். கொஞ்ச நாள் நீடித்தாங்க தான் இருப்பீங்க. இப்போ வர்ற மாதிரியான விஷயம் இருக்காது. ஆனால் பிற்பகுதியில் வருவீங்க, கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க, பேர் அந்தஸ்து கௌரவத்தோடு வருவீங்க. இன்னொன்று கேட்க மறந்துட்டீங்க, ஜோசியம் வருமானதை விட்டுட்டீங்களா? காலைல கேட்டிருந்தீங்களே. கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் பிறவியிலே ரத்தத்தில் ஊறி இருக்கும். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை காரணமாக அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience.